நீங்க என்ன ஆக்சுவலா நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? பேசுங்க. பயிற்சியாளரா ஆனோம். நாங்களாம் கொரோனா பேட்ச். இல்ல சார், பாஸ் ஆகிதான் வந்தோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஆள் இல்ல, நாங்களே ஆன்லைன்லயே கத்துக்கிட்டோம். அதனால கொரோனா பேட்ச் கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் அதில் வந்துருக்கீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. இன்று வரை நீங்கள் கற்றுக்கொள்றதுன்றதை பார்த்தது இனிமேல் மறக்கும். அதற்கு முன்னால் உங்களுக்காக ஒரு கேள்வி. லேர்னிங்னா ஆக்சுவலா என்ன? கேட்ட கேள்வியை தவிர எல்லாத்துக்கும் பதில். லேர்னிங்னா என்ன? தெரியாத விஷயங்களை கத்துக்கிறது, கவனித்தல், அப்சர்வ் பண்றது. ஓகே, அப்புறம் அனுபவம். அப்புறம் அன்லேர்னிங்னா என்ன? எல்லாத்தையும் நான் பதில் சொல்றேங்க. பட் உங்களுடைய புரிதல் எவ்வளவு தூரம் இருக்குன்றது தெரிஞ்சாதானே. அன்லேர்னிங் ஒரு திறனா? லேர்னிங்க்கு திறன் வேணுமா? லேர்னிங்கே ஒரு திறனா? ஒரு திறன். அப்புறம் சரியானதை தெரிந்து கொள்ளும். சரியானதுன்றது எப்படி நம்ம தெரியும்? முதல்ல தெரியும், அதை கற்றுக்க முடியும். சரியானது எப்படி கண்டுபிடிக்கும்? எல்லாம் உஷாரா சைலண்டா வெளியில வாய எடுத்து எதுவுமே சரி தப்பு நம்மளே ஒரு முடிவு பண்ணிக்கலாம். சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கொட்டேஷன், ரொம்ப ஃபேமஸ் கொட்டேஷன். Knowledge will take you so far and no further. A time will come when you have to get rid of knowledge also and proceed further. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வரும், அப்பொழுது எனக்கு இதுவரை தெரிந்ததும் உபயோகமற்றது என்பதை புரிந்து அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகணுன்றது. அப்படின்னு எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இதுக்கு இன்னொரு உதாரணம் தாஜி ஒரு இடத்துல சொல்றாரு. ஒரு பிச்சைக்காரன் தெருவில் நின்று பணம் சம்பாதிக்கிறது வேஸ்ட்னு எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்தாலும் அவங்க பார்த்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க? உனக்கு ஒன்றும் ஒர்க் இல்லை, நீ ஏன் பிச்சை எடுத்துருங்க. இதே ஒரு பணக்காரன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, மினிமலிஸ்டா வாழுங்க, பெருசாலாம் ஒன்று வச்சுக்க வேண்டாம். அதாவது ஒரு ஃபேமஸ் ஒரு புக் வந்தது, ஒரு பில்லியனர் பற்றி. அவன் எப்படி ரொம்ப சாதாரணமாக வாழலாம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபேமஸ் புக். ரொம்ப ராபின் சர்மான்னு தெரியுது. ஒரு பணக்காரன் பணம் வேணான்னு சொன்னான்னா ஏதோ காரணம் இருக்கு. நிறைய படிச்சும் அறிவு வேஸ்ட்னு சொன்னான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் விவேகானந்தர் சொன்னாரோ என்னவோ, முதல்ல கற்றுட்டு அதுக்கப்புறம் இது தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது என்னன்றத லாலாஜி மகாராஜ் ட்ரூத் என்டர்னல் சொல்றாரு. பிரம்ம வித்யாவை பற்றி சொல்லும் பொழுது லாலாஜி மகாராஜ் என்ன சொல்றாரு? உண்மையான பிரம்ம வித்யான்றது என்ன? உங்களை கேட்கறேங்க, என்னைய பாக்குறீங்க? பிரம்மம் அப்படின்றது அல்டிமேட் கோல், வித்யான்றது அறிவு இல்லை நாலேஜ். எந்த அறிவு உங்களை அந்த பிரம்மத்தை நோக்கி அழைத்து செல்லுமோ அதை தவிர மற்ற எல்லாமே வேஸ்ட். ஆனா அது தெரிவதற்கு 10, 15, 20, 30, 40, 50, 60 வருஷம் ஆயிடுது. இதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை. இதை பத்தி சார்ஜி மகாராஜ் ஒரு முறை நாலேஜை பத்தி பேசும்போது ஒரு டாக்ல சொல்றாரு. ஒரு 35,000 அடியில் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு ஃப்ளைட்ல பயங்கரமா டர்புலன்ஸ் வருது. ஆளு ஒரு 30 கிலோ தூக்கி போடணுங்க. அப்படி போட்டாதான் இந்த ஃப்ளைட் தப்பிக்கணும்னு பைலட் சொல்றாரு. உங்களோட வெயிட் ஒரு 50 கிலோ, உங்க கையில ஒரு
30 கிலோ தங்கம் இருக்கு. பைலட் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று தங்கத்தை வச்சுட்டு நீ குதிச்சு, இல்லை தங்கத்தை தூக்கி போட்டு நீ உட்கார். என்ன முடிவு? உயிர் தான் வெல்லாம், உயிரை விட்டு வேற என்ன? அப்ப எப்படி முடிவு பண்ணீங்க இந்த தங்கம் எனக்கு தேவையில்லை என்று எப்படி முடிவு செய்ய? என்ன பண்ணணும்? ஏசி கரெக்டா தான் இருக்கு. இல்ல எப்படி அது முடிவு எடுத்தீர்கள்? தங்கமா உயிரா அப்படின்னு ஒரு முடிவு வருமா? தங்கமோ வெள்ளியோ பணமோ ஏதோ வரும். அது எப்படி முடிவு எடுத்தீங்க? அனுபவிகள் தான் முக்கியம். குறிக்கோள் அங்க போய் சேர்றது முக்கியம் இல்லை. அவங்க மைண்ட் வயசு நினைச்சு சத்தமா பேசுறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் தெரியும் இது தேவையில்லை என்று. அவர் கேட்டார் இல்லையா, அன்லர்னிங். அதுக்கு முன்னாடி ஆனால் லேர்னிங்கிறது உண்மையாக உங்களுக்கு புரியலன்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே இந்த சோக்காடு அறிவு தாகம், அறிவு பசி அப்படின்னு நினைச்சு எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துன்னு எல்லாத்தையும் படிச்சுட்டு இது மாதிரி நிறைய நடக்கும். அப்படின்னா உண்மையான லேர்னிங்கிறது உங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ நீங்க கத்துக்கிற விஷயங்கள். உதாரணத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதையுமே நான் டைம் எடுத்து எஃபர்ட் எடுத்து கத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏஐ, ChatGPT, Gemini, Claude, Perplexக்கு உங்களுக்கு நீ தெரிய வேண்டிய ஒரே அறிவு என்ன? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதுக்கு கோர்ஸ்லாம் வந்துச்சு. எப்படி கரெக்டான ப்ராம்ப்டை போடணும், எந்த கேள்விக்கு போடணும், என்ன பதில் வரணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் 6 மாதம் கோர்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஸ்கூலு, காலேஜு, ஆன்லைன் கோர்சஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் உங்களுடைய பேசிக் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில சிந்தனை திறமைகள் உங்கள்கிட்ட இல்லைன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பெஸ்ட். ஸோ ஒரு 99% மேலே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏற்கனவே உலகத்தில் இருக்கு. அதை திரும்பி ஆங்கிலத்தில் ரீஇன்வென்டிங் த வீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து சக்கரத்தை கண்டுபிடிச்சா நீ எது திரும்பி திரும்பி சக்கரத்தை கண்டுபிடிச்ச? அப்படி இருக்கும்போது உண்மையான லேர்னிங் அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பொழுது உங்களுடைய அறிவானது பழக்கமாக மாறுகிறதோ. இது உங்களுக்கு புரியுதுக்கு ரொம்ப டைம் ஆகும். எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு புரியுது. உங்களுடைய 24 மணி நேரத்தை நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ எடுத்துக்கங்க. தூங்குற நேரத்தை விட்டுருங்க. அந்த விழிச்சிருக்கிற அந்த 16-17 மணி நேரத்துல உங்களுடைய நாளானது இதுலதான் போகும். Man is a slave of habits. என்னுடைய பழக்க வழக்கங்களின் அடிமை. உருவாக்குறது யாரு? நான் தான். உருவாக்கினதுக்கு அப்புறம் அதுக்கு நான் அடிமையாது. இந்த பழக்க வழக்கங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தான் மெயினா வரும். 2 விஷயம் தான். எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி செயல்படுகிறீர்கள். 2 விஷயம்தான். நீங்க வியாபாரியா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ரிசப்டா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனரியா இருந்தாலும் சரி, உங்களுடைய சிந்தனை திறன் அதுவும் ஒரு ஹேபிட் ஞாபகம் வச்சு. ஏன்னா உங்களுடைய சிந்தனை தான் முடிவாக மாறுகிறது. முடிவு செயலாக மாறுகிறது. சிந்திக்கிறீர்கள், அது நடுவில் சில விஷயங்கள் நடக்குது, செயலாக மாறுகிறது. சிந்திப்பதில் மட்டும் கவனம் அழகாக செலுத்தி செயல்படாதவனால வெற்றியை பார்க்க முடியாது. செயல்படுவது மட்டும் பழக்க வழக்கமாக இருந்து சிந்திக்கும் திறன் இல்லைன்னு சொன்னா பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அர்த்தமாவே அரைச்சிட்டு இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கோ, ஆன்மீகத்திலோ இல்ல லௌகீகம் மெட்டீரியல் லைஃப் சார்ந்தது எங்க இருக்கோ, ரைட்டு தப்புன்றதை நீங்க முடிவு பண்ணி. அதற்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கம். இது உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க. அது எங்கே வந்தது? தேவையில்லாத குப்பை.
குப்பை தானே சார், அப்புறம் தேவையில்லாத குப்பை எப்படி? அந்த கேள்வி தோணணும்ல. என்கிட்ட ஒரு ஃபிக்ஸ்டு பாட்டு தான் இருக்கு, 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துல என்னால எல்லாத்தையும் அடைக்க முடியாது. அப்படின்னா உண்மையான இந்த அன்லேர்னிங்கிறது உங்களுக்கு எப்போ புரியுதோ, அன்லேர்னிங்கிறது என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் போவதற்கு எது எனக்கு தேவையில்லையோ அதை கட் பண்ணதுன்னு ரெடியாது. சிந்தனை செயல் இரண்டும், இது ஒரு மனுஷனால் நாம செய்ய முடியாது. போதை மருந்துகளை விட போதை சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்கம். எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, யாரோட பேசுறீங்க, எப்படி முடிவெடுக்கிறீங்க, என்ன மாதிரி செயல்படுகிறீர்கள், அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அதில் தான். உங்களுடைய சிந்தனையை மாற்றி அமைக்க முடியுமா? முடியுமா? முடியும். ஆனா செய்ய மாட்டோம். வரும், ஆனா வராது. இந்த முடிவு எடுக்க வேண்டியது யாரு? நீங்க. அந்த முடிவு எடுக்கும் பொழுது அந்த பழக்க வழக்கமானது வந்து இருக்கும். நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய பல விஷயங்கள் தியரிட்டிக்கலா உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் சொல்லி கொடுக்கறதோ இல்ல ஷேர் பண்றதோ குரூப் டிஸ்கஷன் நடக்கிறதோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஞாபகம் வச்சு மிஷன்ல இது வரைக்கும் நீங்க லிட்ரேச்சர்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, கரைச்சி குடிச்சிருந்தீங்கன்னா அத்தனையும் அதுல ஏற்கனவே இருக்கு. அப்படின்னா என்னத்த புதுசா நீ சொல்றதே அங்க வர வச்சு ஞாபகம் பிரயோஜனம். அப்படின்னா இதுல இருந்து ஒரு சின்னதா டீவியேஷன். இது வரைக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது என்னோட அந்த காலத்துல ஒரு 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா? யார் நடிச்சது? எம்ஜி சக்கரம். ஜானி மட்டும் கரெக்டா ஞாபகம். எம்ஜி சக்கரபாணி நடிச்சது. அந்த கதையினுடைய ஒரு சிறப்பம்சம் 7 லேயர்ல ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த படம் எடுத்தவனும் புரியல, பார்த்தவனும் புரியல. வேற விஷயம். ஒவ்வொரு லேயர்லயும் ஒரு சப் லேயர் கதை ஒன்று போகும். அதுலேயும் இன்னொரு கதை போகும், அதுலேயும் இன்னொரு கதை போகும். அந்த 7 கதையில கடைசியில பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கதையில வந்து எண்ட் ஆகும். இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு காமெடி நடந்தது, வேற விஷயம். படத்தை பார்த்த யாருமே வந்து சார் ஒன்றும் புரியல சார். இந்த காலத்தில் வந்து இருக்கா இல்லையா, அவருக்கெல்லாம் தாத்தா வந்து நான் அந்த படத்தை எடுத்துருக்கேன். நான் பேர்லாம் சொல்ல நான் ஒன்றும் சொல்லன்ட்டு இல்லை, அப்புறம் எடுத்து கொடுக்குது. இப்போ அவன் பேசுறது யாருக்கும் புரியாதுன்றான். அந்த காலத்துல வந்து இருந்தார். படம் எடுத்து முடிச்சோன்னா ஃபைனலி ஓட முடியாதுன்னு என்எஸ் கிருஷ்ணன்ட்ட போனாங்க. இந்த படம் மொத்தம் ஒரு 3 மணி நேரம். கடைசி 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் ஒரு 30 நிமிஷம் காமெடி சீனை ரெக்கார்ட் பண்ணி என்எஸ் கிருஷ்ணன் கொடுத்து அந்த படத்தோட இணைச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி லைட்டாக ஓடிச்சு. என்எஸ் கிருஷ்ணனுக்கு அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பேர், அது ஃபிலிம் ரிப்பேரர்னு ஒரு பேர். ஒரு படம் ஓடலன்னா சம்மந்தமே அவர் நடிச்சு கொடுப்பாரு, போடுவாங்க, ஓடிடும். அதே மாதிரி லேயர் லேயராக இன்னைக்கு நிறைய போகும். ஆனால் கட்சியில் கொண்டு விட்டுருங்க. நான் எவ்வளோ காமெடி வாங்கலாம் பேச விட்டுருங்க. புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்த ஒரு சின்ன டீவியேஷன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ எண்ணங்களோ தாக்கங்களோ? நான் ஒன்றுல தெளிவாக இருக்கேன். இதெல்லாம் சொல்றதுனால நீங்கள் மாறிவிடுவீங்கன்னு நினச்சினா என்னோட ஒரு பெரிய முட்டாள் இருக்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். 4 வருஷம் ஆயிடுச்சு RFI. அவர் என்னோட மாறிடுகிறார், நான் உங்களோட மாறிடுகிறேன். நீங்க யாரோட மாறிடுவீங்க? யாரு என்ன பண்றது? நீங்க சொல்லுங்க. அப்பா பாவமா இருக்கு பாஸ். ஆமா ஆமா, என்ன பண்றது? மாட்டின் பிடிக்கிறாருல. இது வரைக்கும் ஏதாவது கேள்வி? அப்படின்னா இதை எப்படி நான் செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருதா? இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார், கரெக்ட். மாற்றி அமைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் என்கிட்ட சேஞ்ச் இல்லை, ஜிபே ஒன்றா கொடுக்குறேன், நம்பர் கொடுங்க, அனுப்பிச்சு விட்றேன்.
ஏதாவது இது வரைக்கும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இது இன்டராக்டிவா இருக்கிற அளவுக்கு பெட்டர். இனிமேல் சில ஏதாவது சொல்ல வரீங்க அதே சொல்லி கூட அதுக்குள்ள கேள்வி கேட்டு போயிடும். லேர்னிங் சைக்கிள்னு வாங்க. அதாவது தெரிஞ்சோ தெரியாம இன்னைக்கு தான் சங்கர் ஒரு கேள்வி ஆரம்பிச்சு ரிசர்ச் குரூப் அதுக்கு வேற மாதிரி பதில் சொல்லி இது உங்களுக்கு புரிஞ்சதுனாலே இன்னிலிருந்து நீங்க எதை கத்துக்கணும் எதை கத்துக்க கூடாது, எதை என்னுடைய பழக்க வழக்கமாக மாற்றணும், எதை மாற்றக்கூடாது, எதை விட்டு தரணுன்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கண்டிப்பாக இருக்கும். அதில் சில fill in the blanks இருக்கும், அதை நீங்க தான் ஃபில் பண்ண முடியும். என்னால் அது நான் பண்ணேன்னு சரியா வராது, ஏன்னா அது உங்களுடைய வழி. இது சொல்வதற்கு முன்னால் ஒரு சின்னதாக ஒரு கதை. ஒரு 2 வயது ஒரு பையன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போகும்போது ஒரு ஸ்விம்மிங் பூல் ஏதோ ஒரு போர்டு பெருசா இருக்குது. உள்ள போயிடும். பார்த்தா எல்லாரும் தண்ணியில இந்த பக்கத்துல அந்த பக்கம் மிதந்துட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூல். ஓ இது நல்லா இருக்கேன்னு சொல்லி அவனும் தண்ணியில இறங்குறான். அவனுக்கு என்ன ஆகும்? முழுகிடும். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விம்மிங் பூல் போறான். அவனுக்கு இப்போ நடந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில தினசரி உங்களுக்கும் அவனுக்கு என்ன நடந்தது? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லி சொல்லுவாங்க. I don't know that I don't know. எனக்கு தெரியாதது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது என்பது எனக்கு தெரியாது. அது எப்படி கண்டுபிடிக்கும்? வடிவேலோட பஞ்ச் டயலாக் தான் சொல்லணும். இல்ல விவேக்கோட பஞ்ச் ரிஸ்க் எடுக்குதான் எனக்கு ரஸ்க் சாப்பிட மாதிரி. நம்ம எல்லாருமே நார்மலா என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இன்னைக்கு காத்தாலைக்கு இருந்தீங்கன்றத உங்களுக்கு பிராக்டிக்கலா புரிய வச்சணும். அந்த வட்டத்தை தாண்டி போகும் பொழுது தெரியாத சில விஷயங்கள் நடக்கும். அது தெரியாத சில விஷயங்கள் நடக்கும் பொழுது எனக்கு ஈகோ ஹர்ட் ஆகும். அப்படின்னா என்ன பண்ணும்? அப்படியே சேஃபா எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்படாத, அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன்ற மாதிரி இல்லாம அன்னெசரியா எக்ஸ்போஸ் ஆகாது. இது ஹியூமன் நேச்சர். தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளே விளையாடு. எனக்கு தமிழ் தெரியும், பண்டாரா நடக்குது எல்லாத்துலயும் பாருங்க. அங்க போவோம், அந்த ஒரு டென்ட்ல போய் கரெக்டா தஞ்சாவூர் வடக்கு தெரு, தஞ்சாவூர் தெற்கு தெரு, தெற்கு தெருக்கு வடக்கு தெரு போக மாட்டான். வடக்கு தெருக்கு தெற்கு தெரு இதேதான் அந்தந்த ஊர். அதுலயும் ஓ சார் வாங்க சார் உங்களுக்கு தான் 2 நாளா இடம் போட்டு வச்சிருக்கீங்க, எப்படிமா பிடிச்சி வச்சுக்கோங்க படுத்துக்காக போய் சொல்லி இருந்தேன் சார். ஒரு முறை தாஜி இதை உடைக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டுக்காரன் ஆந்திரா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாரு. சாயங்காலத்துக்கு நான் திரும்பி போயிட்டேன். தெரியல சார் நாக்கு தள்ளுது ஒன்றும் புரியுதுன்னு போயிட்டாங்க. என்ன பிரச்சனை ஆச்சப்போ? உங்களுக்கு தெரியாது என்பது உங்களுக்கு தெரியவில்லை. இதுக்கு லேர்னிங்ல என்ன சொல்லுவாங்க? அன்கான்ஷியஸ் இன்காம்பிடன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இன்காம்பிடன்ஸ்னா என்ன? திறமையற்றது, திறமை இல்லை. எனக்கு திறமை இல்லை என்பது எனக்கு தெரியாது. அந்த பையனுக்கு என்ன ஆச்சு? தண்ணீர் குதிக்கிறான், நீச்சல் தெரியவில்லை என்பது வாழ்க்கையில முதல் முறை. ஓ தண்ணியில மிதக்கிறதுக்கு நீச்சல் தெரியணும் போல. இது மாதிரி மைக் பூச்சி பேசணும்னா எச்சப்பாக்கம் பண்ணிடணும். அன்கான்ஷியஸ் இன்காம்பிடன்ஸ் வேண்டு தான் சின்னதாக இருக்கும். அப்பதான் எல்லாம் கேள்வி கேட்பீங்க. எல்லாத்தையும் நானே இருக்கேன் அப்படின்னு நீங்க தான் கேட்குறேன். இடமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அன்கான்ஷியஸ் இன்காம்பிடன்ஸ். இப்ப அந்த பையனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குது. எனக்கு நீச்சல் தெரியவில்லை என்பது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு.
அப்ப அவனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். என்னது அது? அது அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா I know that I don't know. எனக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியும். எனக்கு நீச்சல் தெரியாதுன்றது எனக்கு தெரியும். தெலுங்கு தெரியாது, அந்த டென்ட்டுக்குள்ள போகாதுன்றது எனக்கு தெரியும். ஆப்சன்ஸ் அசிட்டிங் கொடுக்க தெரியாதுன்றது எனக்கு தெரியும். உங்களை சொல்லிங்க, பொதுவாக சொல்லு. இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஆப்சன்ஸ் ஆகணும் உட்காந்து பார்த்து ஒன்றுமே தெரியல சார். ஆப்சன்ஸ் கொடுக்கல தெரியலன்றது நீ தெரிஞ்சுதான். இதுதான் இரண்டாவது ஸ்டெப், கான்ஷியஸ் இன்கான்ஃபிடன்ஸ். அந்த பையனுக்கு என்ன நடக்குது? எனக்கு நீச்சல் தெரிய வேண்டும், ஆனா தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு தேவையான டெப்த் பேசுறதுக்கு தெரியாது. முன்ன சும்மா இந்த இடத்துல தான் நீங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இது நடக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலா தொடர்ச்சியாக தெரியாத பல விஷயங்களை உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு வெக்கைடா சாபைடா தெரியாது. ஒரு டேஷ்போர்டுன்ற ஒரு கான்செப்டை டிசி, டிஎல்ஓ, ஒய்டிசி, இசட்சி எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணு மாஸ்டர் சொன்னார். பல பேர் இன்னைக்கும் ஃபில் பண்ணல. ஃபோன் பண்ணிடு சார், எப்படி ஃபில் பண்ண தெரியாது சார். ரெண்டாவது, என் பையன் ஸ்கூலில் காலேஜ் போயிருக்கான் சார், வந்தோன்னா சாயங்காலம் யோ இன்னும் அது ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? சரி தெரியாது. இதுக்காக தான் டிஸ்ட்ரிக்ட் ஐடி கோஆர்டினேட்டர்ஸ்னு எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம். அவங்கள கேளுங்க, அவர் எப்படிங்க நான் போய் நான் என் பையன் சின்ன பையன் நான் போய் கேட்டேன், அவங்க அசிங்கமாக இருக்குல்ல. இது உங்கள் இசட்சி பற்றி இல்லை, பொதுவான ஒரு இது எல்லா இடத்துலையும் நடக்குது. எதை சொன்னாலும் முதல் ரெஸ்பான்ஸ் தெரியுமா? இது எடிட் பண்ண முடியாது, இது எனக்கு தெரியாது, அது எனக்கு வராது. கற்றுக்குங்க, வேற வழி மேலே இருந்து கேட்குறாங்களா? அப்படி உள்ள நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, முதல்ல ஒரு அசிங்கம், ஒரு பயம், ஒரு ஈகோ ஹர்ட் ஆகுது, என்னை எக்ஸ்போஸ் பண்றாங்களே. இரண்டாவது ஸ்டெப்புக்கு போறீங்க, கான்ஷியஸ், இது எனக்கு தெரியாதுன்றது. அப்போ ஒரு முக்கியமான முடிவு நீங்க எடுக்கணும். அங்கதான் தேர்ட் ஸ்டெப். இது என்னன்றது யாராவது கரெக்டாக சொல்லுங்க பாருங்க. தேர்ட் ஸ்டெப் என்னன்றது இல்லை. இந்த மூணாவது ஸ்டெப்பு போவதற்கு எது உந்துதலாக இருக்கும்? நான் போனமா வேணாம், தேவையில்லாத குப்பைன்னு சொன்னேன். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டென்ட்ல போய் தங்குறீங்க, அவங்க இட்டாலியன் பிரெஞ்சில் பேசுறாங்க. அந்த 3 நாள் தான் இருக்க போறீங்க. போய் இட்டாலியன் பிரெஞ்சு கற்றுப்பீங்களா? முடியாதா? மாட்டீங்களா? முடியாதுன்றது ஒன்றும் கிடையாது. சார்லஸ் மகாராஜ் சொன்ன ஒரு ஃபேமஸ் வேர்ட், வாட் ஒன் ஹியூமன் கேன் டூ எனி அதர் ஹியூமன் கேன் டூ. ஒரு மனிதனால் செய்ய முடியுதா இன்னொரு மனிதனால் செய்ய முடியும். வேணுமா வேணாமா, எவ்வளோ டைம் ஆகும், அது அவனுடைய இஷ்டம். அது அவனுடைய இஷ்டம். அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னார்னா, குருநாதரை போல் ஆகுதல் என்பது எல்லா மனிதர்களாலும் முடியும், வேணுமா வேணாம நீங்க தான் முடியும். அவர் பிசிக்கல் அந்த விஷயத்துல அவர் சொல்லலை, அதுலேயும் அப்ளிகபிள். அப்படின்னா இந்த இட்டாலியன் பிரெஞ்சு உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நீங்கள் வேணுமா வேணாமான்றத முடிவு செய்வது எது? அதற்கான கிரியாவுக்கு எது? ஈகோலாம் இல்லை, எல்லாத்தையுமே ஈகோ உட்காந்துருக்குதா? ஆர்வம் நேரம்னா தானா வரும். இது கரெக்டா இருந்தா முயற்சியும் தானா வரும். ஆர்வமும் ஆனா, ஏழ்வும் ஆனா, எட்டுவமும் ஆனா, அழக்கூடாது. பதில் சொல்லுங்க. ப்ரையாரிட்டி எப்படி முடிவு பண்ணுவீங்க? நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. பல இடங்கள்ல முக்கியமா காலேஜ் கனெக்ட், யூ கனெக்ட் எல்லாம் போகும்போது சொல்லக்கூடிய விஷயம். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 லட்சம் 1 லட்சத்துல 2 லட்சம் பேரை சாம்பிள் பண்ணி உலகளாவி ஒரு விஷயத்தை கேட்டாங்க. அதன் மூலமாக வந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 98% மக்களுக்கு
தங்கள் வாழ்க்கையில் எது குறிக்கோள் என்பது தெரியாது. நிறைய டாப்ல இது டீஃபால்ட்டா சொல்ல, எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எல்லாருக்கும் கனவுகள் இருக்கு, ஆனா எதுவுமே லட்சியமாக மாறுவதில்லை. சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 100 அபியாசிட்ட போயிட்டு சஹஜ் மார்க் என்னன்னு கேட்டா 110 டெஃபினேஷன். நம்மளுடைய சஹஜ் மார்க் டெஃபினேஷன் எடுத்தீங்கன்னா நியமம் 3 சார்ந்தது. முடிஞ்சு போச்சு. நியமம் 3 ஃபுல்லா தெரியுமா? நீங்களே சொல்லிடுங்க. இவ்வளவு சொன்னீங்க, அவ்வளவு சொன்னதை நீங்க சொல்லிட மாட்டீங்களா? தேதி கரெக்டா பிடிச்சி வச்சிருக்காங்க. கரெக்டா அது தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா அந்த குறிக்கோளில் 3வது நியமத்தில் இதான் விவேகானந்தர் என்ன சொன்னாரு, அரைஸ் அவே ரெஸ்ட் நாட் டில் தி கோல் இஸ் அச்சீவ்ட். இது உங்களுக்கு தெளிவாக இல்லாதவரை எதை பார்த்தாலும் வாங்கி உள்ள போட்டுக்கணும். என்னோட குறிக்கோள் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? 9 வருஷமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதே தான் இருக்கு. யாராவது போய் பார்த்தீங்கன்னா போய் கண்டுபிடிச்சு என் நம்பர் எல்லாரும் தெரியும். ஏன்னா எல்லா கம்யூனிட்டியும், தமிழ்நாடு எல்லா கம்யூனிட்டிலையும் என்னோட பேர் இருக்குது, நம்பர் இருக்கு. போய் என்னோட நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாருங்க. என்னுடைய குறிக்கோள் எனக்கு தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெளிவாக இருக்கா? ஒரு குறிக்கோள் இல்லை, 2-3 வச்சுக்கலாம். ஆன்மீகத்துக்கு ஒரு குறிக்கோள், பொருளாதாரத்துக்கு ஒரு குறிக்கோள், இது மாதிரி 2-3 குறிக்கோள் வச்சுக்கலாம், தப்பு. அந்த சர்வே என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த 2% மக்களுக்கு தான் உலகத்துல குறிக்கோள்ல அப்பேற்பட்ட தெளிவு. இந்த 2% தான் 98% ஆள்றாங்க. வேலை கொடுத்தோ ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க அதுல தெளிவா இருக்கு. இது வரைக்கும் ஒரு 10,000 சொல்லியிருக்கு. இப்போ தெரியும், ரோட்ல இறங்கி ரோடு லெஃப்ட் ரைட்டு போகுது. இந்த ரைட் ரோடு எங்க போகுதுன்னு கேட்டா யார்ட்டையாவது கேட்டா அவங்களுக்கு முதல்ல என்ன கேட்பான், நான் எங்க போனா வழிங்க, இந்த ரோடு எங்க போகுதுன்னு கேட்டேன். உனக்கு அறிவு இல்லை, பார்த்தா பட்சம் மாதிரி இருக்க, பச்சை சோடெல்லாம் போட்டுட்டு ரோடு எங்க போகுதுன்னா எங்க வேணா போகும். ரஷ்யா போவோம், ஜப்பான் போவோம், நீ எங்க போனாலும் அப்படி சொல்ற. இந்த ரோடு எங்க போகுதுன்னு ஒரு சின்ன கேள்விக்கு கூட அவன் தெளிவா இருக்கான். ஆனா நம்ம வாழ்க்கையில எங்க போறோம்னு தெளிவு இருக்கான்றது ஒரு முக்கியமான கேள்வி. இது இருக்கிறதுனாலதான் எதை பார்த்தாலும் கத்துக்கணும் வாங்கி உள்ள போட்டு தேவையில்லாத பேருதான், தேவையான விஷயம் உள்ள வருது. அது 35,000 அடி ஃபிளைட் இப்ப ஞாபகம் வருதா? எதை வேணாம் தூக்கி போட்டு நீங்க ரெடியா இல்லாத வரைக்கும். அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான தேவை 3வது ஸ்டெப் போறதுக்கு கோல் கிளாரிட்டி, குறிக்கோள் தெளிவு. என்ன குறிக்கோளான வச்சு, உதாரணத்துக்கு ரிசப்டர் பணியில உங்களுடைய குறுகிய கால குறிக்கோள் என்ன? யாராவது கரெக்டா சொல்லுங்க. இதை நான் பல முறை பல ரிசப்டர் டாக்ல சொல்லியிருக்கேன், நீங்க யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க, நல்லாவே தெரியும். ஏன்னா எவ்வளவு வியூஸ் போகுது நான் பார்த்துட்டு இருக்கேன் இருக்கு. அந்த வியூஸ் மட்டும் போனா போறாது, அதுல எவ்வளவு நேரம் பார்த்துனீங்கன்றதால சேனலை கொடுப்பான். 37 நிமிஷம் டாக் கொடுத்தா 1758 ரிசப்டர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு 250 பேர் பார்ப்பாங்க. ஆவரேஜ் வியூ டைம் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் தான். ஆனால் நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். நான் டே போய் சொல்லாத, ஆவரேஜ் வியூ டைம் 3 நிமிஷம் தான் காட்டுது. அது 35 நிமிஷம் கிளாக்கில் 3 நிமிஷம் பார்த்துட்டு எப்படி நீ சாராம்சம் வாங்கிடுறது? சரி கொடு. அதான் இந்த தடவை ஒரு தடவை முடிவு பண்ணேன். நேரம் வந்து இறங்கி உரி கட்டி அப்படின்னு நான் சொல்ல, உரி கட்டி தான் நீங்களே அடிச்சுக்கணும், கையில் குத்துறாங்க இதை அடிச்சுக்கணும். ரிசப்டருடைய குறுகிய கால குறிக்கோள் என்ன? உங்களுடைய ஆன்மீக குறிக்கோள் இருக்கு. ரிசப்டர் பணியில உங்களுடைய குறிக்கோள் என்னன்ற பத்தி தாஜி 3 வருஷம் முன்னாடி பேசியிருக்கேன். இதெல்லாம் என்ன யோசிக்கணும்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு கேள்வி கேட்டு உடனடியாக வாயிலேன்னு பதில் வரலன்னு சொன்னா உங்களுடைய ரத்தத்துல நீங்க உள்வாங்கல தேரியா ஞாபகம் இருக்கலாம். நான் கேட்ட உடனே அப்படி வந்துடணும். யாருமே வரல இந்த ஃப்ரண்ட் பெஞ்சஸ் சேர்த்து. அதெல்லாம் நான் கொடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாஸ்ட் கொடுத்த கோல் என்னன்னு அதனாலதான் சொன்னேன். சஹஜ்மார்க் 100 பேர் ஆயினால் 110 பேர் பதில் வரும்.
காஜி 3 வருஷம் முன்னாடி கொடுத்த தெளிவான குறிப்பு. 5 அபியாசிகள் எடுத்து அவர்களை இதே பிரதேசத்தை தாண்டி கொண்டு போய் விடுறது வேலை. ஒருவேளை தாண்டானா அதை நான் பார்த்துக்கிறேன், இந்த 5 பேரை நான் தாண்டி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெயில போட்டு விட்டுருன்ற டாக்கு சிஸ்டம்ல இருக்கு. ரிசல்ட் போர்ட்டில் போனீங்க அந்த டாக் இருக்கு. முடிஞ்சா 10 பேர் எடுத்துக்கோ, இல்லைன்னா 5ஆவது எடுத்துக்கோன்னு சொல்லுவேன். அப்படி நான் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் குறிக்கோள் 5 பேர். இந்த 5 பேர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாமா, அது உங்களுடைய இஷ்டம். இந்த 5 பேருடைய ஹார்ட் ரீஜன் தாண்டி 5 புள்ளிகளை தாண்டி அவர்களை கொண்டு போய் மைண்ட் ரீஜனை விட்டுட்டேன்னு எனக்கு கன்விக்ஷன் தோணிடுதுன்னு சொன்னா, இவருடைய ஐடி நம்பர் இது, இதான் போட்டோ, மாஸ்டர் மைண்ட் போட்டு விட்டுரு. அதுக்கப்புறம் அவர் பாட்டு. நான் பிரைமரி ஸ்கூல் டீச்சர், 6ஆம் கிளாஸ் கொண்டு போய் விட்டேன். அதுக்கப்புறம் படிக்கிறானா படிக்கலையா அது ஹைஸ்கூல் வாத்தியார் பார்த்தேன். ஹைஸ்கூல் தானதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி, அப்புறம் மெர்ஜருக்கு அப்புறம் தான் ஜேர்னி ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் மேலே வரும் பார்த்துக்கணும். உங்களோட வேலை பிரைமரி ஸ்கூல் டீச்சர். நீங்கள் எல்லாருமே பிரைமரி ஸ்கூல் டீச்சர் வேணும். பிரைமரி ஸ்கூல் எவ்வளோ கிளாஸு? 5 கிளாஸ். ஆர்டிக்கு எவ்வளோ பாயிண்ட்டு தெளிவாக இருக்கா? கரெக்டாக நமக்குன்னே பாடத்திட்ட தமிழ்நாட்டில் வைத்து வச்சுருக்காங்க. தொலைநோக்கு பார்வையோட பண்ணிடுறாங்க. இந்த குறிக்கோள் உங்களுக்கு தெளிவாக இருந்தெடுத்துன்னு சொன்னார், இனிமேல் நீங்க உள்வாங்கக்கூடிய அத்தனை தகவல்களும் அந்த 5 அபியாசிகளையோ 10 அபியாசிகளையோ இதே பிரதேசத்தை தாண்டி கொண்டு போவதுன்னு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். கேளுங்க, ஆனா உள்ள வாங்கிக்காதீங்க. இப்ப காத்தெல்லாம் உட்காந்துருக்கீங்களா அது மாதிரி இல்ல, வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா அது மாதிரி சொல்றேன். அதாவது தப்பா அப்படின்னா நான் கொடுப்பேன். நிறைய தேவையில்லாத விஷயங்கள் விழும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு காலையிலிருந்து சாயங்காலம் எழுந்ததுல தூங்குற வரைக்கும் 90,000 தகவல்கள் நமக்கு வருது ஒரு நாளைக்கு. ஆவரேஜ் 90,000 தகவல். எங்கேருந்து வருது? பேப்பர், வாட்ஸ்அப்பு, யூடியூப், ஓடிடி, உங்களுக்கு வருது. யாராவது ஏதாவது சொல்லிட்டு 90,000 தகவல் வருது. நான் இப்படி ஓட மாட்டாது, அவரு வந்துட்டே இருக்கு. இதுல ஒரு நாளைக்கு நம்மளால 1 இல்ல 2க்கு மேல ரீடைன் பண்ண முடியாது. அந்த 1, 2 ரீடைன் பண்றதுல ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 800-900 விஷயங்கள் வாங்கல. 1 கூட உங்களுடைய பழக்க வழக்கமாக மாறுது. கிட்டத்தட்ட மாறின 1 தான். அப்படின்னா ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிராக்டிகலா எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் நீங்க இருக்கீங்க. மாஸ்டர் சொல்லி கொடுத்த விஷயங்களோ, மிஷன்ல சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களும் நம்ம வீட்டுல பரன்னு வரும். அதை காலி பண்ணீங்கன்னா, ஓ இதெல்லாம் இங்கே இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயம் உட்காந்து. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள். பிரிசெப்டர் பணியை பத்தி தாஜி ஒரு முறை சொல்லும் பொழுது சொன்னார், இது வரைக்கும் மாஸ்டர் பிரிசெப்டர் சொல்லி கொடுத்த 1% விஷயத்தை நீங்க யூஸ் பண்ணாலே பல பேர் முன்னேற்றி இருக்கீங்க. அதனால டெஸ்ட் வச்சா நீங்க 195 கூட வாங்குவீங்க. அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. எல்லாம் நம்ம புத்தக புழுக்கள் வாங்கி எல்லாம் அறியும். ஆனா அது உங்களுடைய பழக்க வழக்கமாக மாறாத வரைக்கும் இவ்வளவு பேர் இருக்கீங்களா, ஒருத்தர் தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்தாரு. 5 பேர் இதுதான் எல்லா இடத்துலையும் திரும்பி நான் பல ப்ரிசெப்டர் மீட்டிங்ல மாஸ்டர் கொடுத்துருக்கேன். 5 பேர் அடுத்த 5 எடுத்துக்கோ. உனக்கு திறமை இருக்கா 10 எடு 20 எவ்வளோ திறமை. இது உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். இதெல்லாம் நான் மத்தியானம் டீட்டெயிலாக உள்ள போகும். ஏதாவது கேள்வி வந்தா எழுதி வச்சு, இந்த யாத்திரா பற்றியோ அது என்ன நடக்குது எல்லா விஷயங்களும் நீ போகும். பல விஷயங்கள் நடக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம், என்னுடைய குறிக்கோள் பிரிசெப்டர் பணியிலோ இல்ல ஃபங்க்ஷனரி பணியிலோ, ஃபங்க்ஷனரி பணியில சில குறிக்கோள் கொஞ்சம் லைட்டா மாறும். பிரிசெப்டர் பணியிலேயே உங்களுக்கு சில உப குறிக்கோள்கள் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு கனெக்ட் பண்றதோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஒரு குறிக்கோளாக தெளிவாக இருந்து சில உப குறிக்கோள்கள் நீங்க கீழே வைக்கும் பொழுது, அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்பொழுது எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் முதல்ல எனக்கு அது வரத்துக்கு பதிலாக வெயிட் பண்ணுறதுல நான் அதை போய் தெரிவிப்பேன்.
எனக்கு என்னுடைய குறிக்கோள் என்ன, 5 பேர் அட்லீஸ்ட் ஆர்ட் டீச்சர் தாண்டி வரணும். இதெல்லாம் 1-2 சின்ன சின்ன குறிக்கோள்கள் இருக்கலாம் வச்சுக்கணும். இதை செய்வதற்கு எனக்கு விஷயம் தானா தேடி வரணும், நான் தேடி போகணும். நான் போக மாட்டேனே. அக்கம் கட்டி நீங்க வர வச்சோன்னா வந்தீங்க, யாராவது அண்ணா கத்துங்க வாங்க வந்து சொல்லி ஒரு 10 ரூபா கேட்டீங்க, வாய்ப்பு கதறி கதறி மிரட்டில நான் வந்துருக்கேன். அவர் என்ன சொன்னாரு, ஏப்ரல் இருக்கும்போது சொன்னாரு, நான் கேட்டேன்னு சொன்னாரா? உங்க டாக்கு ஞாபகம் ரெக்கார்ட் ஆகல, வேற விஷயம். ஆனா இப்ப ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சொன்னீங்களா? ஏப்ரல் சொன்னாரு, வெயின்னு சொன்னாரு, ரிசப்ட் எல்லாம் அவன் பண்ணி நல்லா செய்யணும், நான் அவரை வர சொன்னேன். கதறி கதறி மிரட்டி மிரட்டி தான் எல்லாத்தையும் நடக்குது. அவங்களுக்கும் அந்த பிரச்சனை எதுக்கு எனக்கு புரியுது. அதுக்கு உங்களையே மம்முச்சு வருது. அப்படின்னா நீங்க முதல்ல என்னோட குறிக்கோள் தெளிவா இருக்குன்னா, நான் அந்த குறிக்கோளை நோக்கி நிறைய ரிஸ்க் எடுக்கிற ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். இதுல ஒரே சேதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஈகோ. ஒரு சேதாரமும் இல்லை. ஆனா சாரதி மகாராஜ் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஹார்ட் ரீஜனை தாண்டிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் படுத்துற ஒரே விஷயம் என்ன, ஈகோ. அழகா ஒரு முறை அந்த காலத்துல ஒரு டெஃபினேஷன் சொன்னார், எட்ஜஸ் குரு அவுட். EGO, எட்ஜஸ் குரு, குருவை தள்ளி வைத்து விடும் ஈகோன்றது. அதுவும் இன்னும் மேலே போக போக மைண்ட் ரீஜனை தாண்டி சென்ட்ரல் ரீஜன் போயிட்டீங்கன்னா அந்த ஈகோ அவ்வளோ செட்டில் ஆகிடும். உங்களுக்கு ஈகோ இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு முறை ஒரு சீனியர் ப்ரிசெப்டர் ஒரு பார்க்கறதுக்கு வந்தார், மனப்பாக சாரி உள்ள வார்த்தைக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க, அப்சர்வ் பண்ணிட்டு வெளியில் போகும்போது உங்களுக்கு என்ன தோணுது சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் நான் பெரிய ஆளுன்னு சொல்லுவார். தோணிச்சு, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, ரொம்ப ஹம்பிளாக இருக்காரு அப்படின்னு. அவனுக்கு சட்டில் ஈகோ ஹம்பிளாக இருக்குதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான், அவன் ஹம்பிளாக இல்லை அப்படின்னு. எப்பேற்பட்ட ஒரு, ஆனால் அந்த ப்ரிசெப்டரோ அபியாசியோ தான் ஹம்பிளாக இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கும் அதுதான் வெளிப்பாட்டாக தோணிச்சு. அவனுடைய அந்த சூட்சுமமான அந்த கர்வத்தன்மையானது, ஈகோவானது அவன் ஹம்பிளாக இருக்க மாதிரி நடிக்க இருக்குது. இது அவனுக்கு புரியற வரைக்கும் அவனுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது எல்லாருக்கும் அப்படி என்கிட்ட அவர் சொன்னனால நான் உடனே ஒரு பெரிய அப்பாட்ட இருக்கிற அதெல்லாம் இல்லை. அந்த ஈகோ தான் நமக்கு பல நேரங்களில் அந்த ஸ்டெப்பை எடுத்து கத்துக்கிறதுக்கு தடுக்குது. கத்துக்கிறது இல்லை, ரிஸ்க் எடுக்குது. எனக்கு ஒரு தெரியாத விஷயத்த போய் நான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால் முதல்ல உதவானது ரெடியாக இருக்கும், ஃபிசிக்கலாக இல்லை. ரிசப்டர் பணியில் உங்களுக்கு ஃபார்ச்சுனேட்லி கனெக்ட் ஆக்டிவிட்டி போறீங்கன்னா அந்த டைமை தவிர மற்ற எல்லா நேரமும் ஒரு சேரு நீங்கள் இவ்வளோதான் வேணும். கரெக்டா? அபியாசி வராது, சிட்டிங். ஆப்சென்ஷியா, சிட்டிங். ஆப்சென்ஷியா தெரியும் இல்லையா? கேட்டு நீங்கள் திடீர்னு தெரியாத விஷயம்லாம் பேசிக்கிட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல அவ்வளோதான். உங்கள் சேரு, உங்கள் நாற்காலி, நேரத்துக்கு வீட்டில் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருந்தனால இல்லை வீட்டில் போடுறதுக்காக சோறு. ஏன்னா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ரிசப்ட் ஒரு காலத்தில் 25 சிட்டிங் கொடுக்குது. 6 கேப் எப்படி கொடுக்குறீங்க? எனக்கு என்னமா பிரச்சனை? ஏற்கனவே சம்பாதிச்சேன், பென்ஷன் வருது, மாமி வீட்டில் சமைச்சு போட்டுறாங்க, நான் தலையே தானே சிட்டிங், பிரேக்ஃபாஸ்ட்டு சிட்டிங், லஞ்சு, ஒரு 1/2 மணி நேரம் தூக்கம், சிட்டிங், சாயங்காலம் என்னோட கிளீனிங், நைட் வரைக்கும் சிட்டிங், படுத்துறேன், திரும்பி காத்தாது. ஆனால் அது சேர்த்து ஒரு கமிட்மெண்ட் ஒன்று, அது வேற விஷயம். இந்த ரிஸ்க் நீங்க எடுக்காத வரைக்கும், உங்களுடைய குறிக்கோள் தெளிவில்லாத வரைக்கும் உங்களால ஒரு விஷயத்தை உருவாங்கிறது கூட ஒண்ணு முதல் முடியாது, 2வது வேஸ்ட் ஆகும். அடுத்தது ஐ வாண்ட் டு நோ, கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் சொல்லுவாங்க. இந்த பையன் 2வது ஸ்டெப்ல வரும்பொழுது அவனுக்கு என்ன ஆச்சு, எனக்கு நீச்சல் தெரியாது என்பது எனக்கு தெரிந்து விட்டது. அவனுக்கு அப்போ நீச்சலை பற்றி பேசும்போது அவனுக்கு ஒரு மனசுல ஒரு குறிக்கோள் உருவாகுது. ஒரு மாநில அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நீச்சல் காரணம் நான் மாறணும். அப்போ அவன் என்ன முடிவு பண்றான், அதற்கு தேவையான உடல் திறனையும் நீச்சல் திறனையும் வளர்த்துக்கணும்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். கான்ஷியஸ் காம்பிடன்ஸ்ன்றது என்னுடைய செயல்திறன் குறிக்கோளை நோக்கி நான் போகும்பொழுது
எனக்கு எந்த அறிவுத்திறன் வேணுமோ அதை உள்ள வாங்கி ரெப்பிட்டேட்டிவா பிராக்டிஸ் பண்றது. இந்த ஸ்டெப் சில பேருக்கு 6 மாசம் ஆகும், சில பேருக்கு 1 வருஷம் ஆகும், சில பேர் 2 வருஷம் ஆகும், சில பேருக்கு 5 வருஷம் ஆகும். அது எந்த ஸ்டெப் உங்களுக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு இந்த 5 பேர் ஹார்ட் ரீஜனை தாண்டி மைண்ட் ரீஜன்ல வரணும். அதுக்கு தேவையான பல விஷயங்கள் இனி கண்டிப்பாக நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா நீங்க என்ன பண்ணணும்? செஞ்சு பார்த்தா போற, செஞ்சுட்டே பார்த்துட்டே செஞ்சு பார்த்து அப்படியே விட்டுருவீங்க. செஞ்சுட்டே இருக்கும், டவுட் வரும். இது செய்யும் போது ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக்கு முதல்ல கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு, அப்புறம் பேக் ஸ்ட்ரோக்குன்னு வேறு, அப்புறம் பட்டர்ஃப்ளைன்னு வேறு, நீச்சல் தெரிஞ்சவங்க தெரியும் 4 ஸ்ட்ரோக் இருக்குது, அப்புறம் ப்ரீத்திங்கோட ஸ்விம்மிங், அப்புறம் டீப் சீல போகிறது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 2-3 மாதம் கற்றுன்னு இப்போ போய் தண்ணியில் லீவ் போட்டுனா பெருசாக நீச்சல் தெரியாது, ஆனால் தலை மேலே வரும். இதை தாண்டி வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் அது உங்களுடைய செகண்ட் நேச்சரா மாறும். ப்ரூஸ் லீ அந்த காலத்தில் ஒரு ஃபேமஸ் ஒரு கொட்டேஷன், பல இடங்கள் நான் சொல்றது, முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் காலேஜ் எல்லாம், அவரை ஒருத்தர் கேட்டார், யாரை பார்த்து நீங்க பயப்படுவீங்க? உங்க எதிர்க்கிறவங்க ஒருத்தர் 10,000 ஸ்ட்ரோக் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் தெரியுமே, அவனை பார்த்தாட்ட போது 10,000 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் தெரிஞ்சவனை பற்றி எனக்கு கவலை இல்லை, எவன் ஒரு ஸ்ட்ரோக்கை 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவனை பார்த்தா எனக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அது மசில் மெமரியா மாறும். நீ விடக்கூடிய மூச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல் எல்லாமே அந்த விஷயம் அப்படியே வந்துடும். அது அப்படி உள்ள வரும்பொழுது 4வது ஸ்டெப்புக்கு போறீங்க. அந்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் பிஸ்தா சாக்கோபார் என்னன்னா வச்சு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ், எனக்கு தெரியும் என்பதே எனக்கு தெரியாத நிலை. மாஸ்டர்லி ஸ்டேட். கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் மாதிரி. நான் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் நான் இருக்கேன்னா நீ யோசிச்சீங்கன்னா இல்லை, கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டது. எனக்கு ஒன்றும் இல்லை, மைக்கு கொடுத்து 3 மணி நேரம் இந்த டாபிக்னா பேசுவேன், 3 நிமிஷம் தான் பேசுவேன், 3 நாள் தான் பேசுவேன். அந்த நேரத்தில் பேசணும் பேசிட்டேன்னு யாரும் சொல்லும்போது தான் தெரியும். அது ஒரு அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ். இதை வச்சுதான் இப்போ ஹெச்எஃப்ஓன்னு ஒரு 800 பேருக்கு மேலே முடிச்சிடும். ஹார்ட் ஃபுட் ஒரேட்டர்ஸ், ரிசப்டர்ஸ்லாம் கூட ஓப்பன். ஒன்றா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் பண்ண எவ்வளோ பேர் ஹெச்எஃப்ஓ பண்ணியிருக்கீங்க? 4, 5 வேர்ல்டேலாம் ஹெச்எஃப்ஓ என்னன்னு கேட்டிங்கனாலே தெரியாதுன்னு அர்த்தம். மொத்தம் 10 பேர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய பணியில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கு தேவைப்படும். இந்த அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் உங்களுக்கு வந்துடுதுன்னா நம்ம 5 பேர் அப்படி கொண்டு போய் விடுறதுன்றது சாதாரணமான. ஒரு போட்டில் 5 பேர் ஏற்றுனா அந்த உங்களுக்கு திரும்பி வருது இன்னொரு 5 பேர். இல்லைங்க போட் சைஸ் போர்ல பெருசாக கப்பலே வாங்கிக்கிறேன் 50 பேர் உங்க தர. அது நடந்துடுதுன்னா ஒரு முக்கியமான ப்ரிசப்டர் பணிக்கு நீங்க ரெடி ஆகிடுவீங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களை அதை நோக்கி அழைத்து செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. இங்க ஒரு சின்னதாக பாஸ் விடுறேன், இங்கேருந்து நீங்க கனெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இங்கேருந்து ஒரு கிளைக்கதைன்னு 1000 வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு சொன்னேன் இல்லையா. இந்த பழக்க வழக்கம்ன்றது உண்மையான எது உங்களுடைய பழக்க வழக்கம்னா அது உங்களுடைய அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸா மாறிடுதுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி நீ கவலைப்படலாம். ஆனா நம்மளுடைய பல அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் நம்ம குறிக்கோள் சாராததாக அமைந்திருக்கிறது. 4 மணி நேரம் ஜாலியாக ஓடிட்டு பார்க்க சார், அது அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் தான். ப்ரௌசிங், ரேண்டம் ப்ரௌசிங் பண்ணினே இருப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ போதை விஷயங்கள், போதை தரக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நேரம் ஒதுக்குவது கூட அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் தான். வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி 1/2 மணி நேரம் விடுங்க சார், ஒண்ணுமே பண்ணாம இருக்கு. 1/2 மணி நேரம் இல்லை, ஓல்டே பண்ணுவேன். அன்கான்ஷியஸ் காம்பிடன்ஸ் அப்படின்னா அது உங்களுடைய பழக்கம் மாறிடுதுன்னு சொன்னா வெட்டி தூக்கி போடுறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணணும், உங்களுடைய காலையிலிருந்து சாயங்காலம் வரை உங்களுடைய
நாளானது எந்த சிந்தனைகளிலும் எந்த செயல்களிலும் நான் செலவிடுகிறேன். நீங்க முதல்ல ஒரு இன்வென்டரி எடுக்கணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் செஷன் இல்லை, அதெல்லாம் நான் டீப்பா போல. அது தெரிஞ்செடுத்தனா இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லை. உங்க ஆபீஸ் பணியை விட்டுருங்க. ரிசப்டர் பணியோ ஃபங்க்ஷனரி பணியோ நீங்க செய்வதற்கு ஒதுக்கிடக்கூடிய அந்த நேரம் எப்படி நான் சிந்திக்கிறேன். இந்த 90 நாட்கள் மாஸ்டரை போல் வாழ்துன்னு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஃபண்டமெண்டல் தீமே பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சிந்திப்பாரு, அவர் எப்படி செயல்படுவார். இது 2 தான். 90 நாட்கள் எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இல்லை, ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அடுத்த கேள்வி கேட்கணும்ல. ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஆனால் செய்யலை. சிந்திச்சேன் சார் ஆனால் செயல்படுறேன் ரொம்ப கம்மியான விஷயங்களுக்கு, ஆனால் சிந்தனை பண்ணுறேன். சிந்தனை அவரை போல் இருக்க வேண்டும், செயல் அவரை போல் இருக்க வேண்டும். இதுதான் அந்த 90 நாளுக்கான. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு திங்கிங் இருக்கும், அது செயல்பாடு இருக்கும், அது ஒரு டைரியாக மாற்றும். இந்த சிலபஸை அவுட் அண்ட் அவுட் நான் டெவலப் பண்ணது கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு. எப்படி அவர் எப்படி இருப்பார், 2 மாஸ்டர்களை ஒருத்தர் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தது எப்படிலாம் இருக்க முடியும். இப்போ எனக்கு ஃபுல்லாக தெரியுமானா தெரியாது. அதை வைத்துக்கொண்டு அதை ஒரு சிலபஸாக மாற்றி, ஏன்னா நம்ம டீம் உடனே 2-3 பேர் எல்லாம் சார் நாளிலேருந்து வீடியோ போட்டுவாங்க, ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே அவங்களே செய்யணும். ஏன்னா இந்த தடவை கம்ப்ளீட்டாக திருடன் கையில சாவி. அதாவது அவரை திருடி என்னுடைய இதயத்தில் வைத்து சாவியால் கூட்டி கொள்ளலாம். திருடன் கையில சாவி. தப்பா புரிஞ்சிங்கன்னா அது நான் பொறுப்பு. இந்த பழக்க வழக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்குது என்று உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்செடுத்துன்னா இங்கெல்லாம் என் டைம் வேஸ்ட் ஆகும். என்னோட திங்கிங் சரியில்லை, என் செயல் சரியில்லை. மிஷினுக்காக 4 மணி நேரம் ஒதுக்குறீங்களோ, 2 மணி நேரம் ஒதுக்குறீங்களோ, 6 மணி நேரம் ஒதுக்குறீங்களோ, அந்த ஒதுக்கக்கூடிய நேரம் இது மிஷனுக்கு மட்டுமானா இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷனல் லைஃப்ல யூஸ் பண்ணலாம். முதல்ல நீங்கள் விசிட் பண்ண வேண்டியது உங்களுடைய குறிக்கோள். ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருந்தீங்கன்னா, பிஸ்னஸ்ல இருந்தீங்கன்னா என்னோட குறிக்கோள் என்ன? இப்போ நான் வச்சிருக்கிற குறிக்கோள் ரொம்ப கம்மியாக இருக்கா, இதோட நான் பெட்டராக பண்ண முடியுமா? பல வியாபாரிகள் பல சங்கங்களை பேச சொல்லுது. சரி, இப்போ 50 லட்சம் டர்ன் பண்ணுறேன், நல்ல குறிக்கோள். அதில் ஏதோ ஒரு சதவீதம் ப்ராஃபிட் பண்ணுறேன். 50 போதுமா? 5 கோடி பண்ண முடியும், 50 கோடி பண்ண முடியும். இதே மாதிரி நல்லா படிக்கிற 65 மார்க் போதும் சார், இல்லை 80 வாங்க முடியுமா, 85 வாங்க முடியுமா? அந்த குறிக்கோளை உயர்த்த 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 என்னுடைய பழக்க வழக்கங்கள் அந்த குறிக்கோளுடன் ஒத்து போகவில்லை என்றால் அந்த பழக்க வழக்கங்களை தள்ளி வைத்துவிட்டு இந்த காலியான பாத்திரத்தில் சரியான பழக்க வழக்கத்தை நான் ரொப்பி அதில் நான் எக்ஸ்பர்ட் ஆகும். இப்போ நான் எந்தெந்த பழக்க வழக்கங்களை எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன், ஆனால் அதை குறிக்கோளோட ஒத்து போகவில்லை என்றால் முதல்ல தைரியமாக வெட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதே செமினார் அடுத்த வருஷம் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் இதே நான் திருப்பி பேசுவேன். சார் சூப்பர் சார், என்னம்மா சொன்னீங்க, போன வருஷம் சொன்னேன், அதை விட இந்த தடவை இன்னும் நல்லா சொன்னீங்க சார், ஏதாவது செஞ்சியா வந்து நான் சீக்கிரம் தான். ஒரு 2-3 நிமிடம் ஏதாவது கேள்வி இருந்தால் எடுங்க, கேளுங்க. இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. இனி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில், உங்க குறிக்கோள் என்ன? அது நான் சொன்னேங்க, அதுதான் உங்க குறிக்கோளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது கூட வச்சுக்கலாம். அதுதான் உங்க குறிக்கோளா? தெளிவா இருக்கீங்க. ஆர்டில இன்னைக்கு பேசுறேன், பேசினே இருக்கேன். 4th ஜனவரி. இன்னைக்கு என்ன தேதி? இன்னும் 5 மாசம் ஒன்றும் பண்ணல. இதேதான் நான் முதல்ல சொன்னேன், இதேதான் அடுத்த வருஷம் கேட்கும் போது சூப்பர் அப்படியே மயில் பூச்சி வந்து அப்படியே வந்து செய்யுங்க நினைச்சேன். டிவி ஆன் பண்ண பிடிச்ச சீரியல் வருது, அப்படியே உட்காந்தேன் சார். நீங்க அவங்கள ஃபாலோ பண்றீங்களா? சரி, அதே மாதிரி திரும்பி நான் சொல்றேன், இப்போ உங்களுக்கு அவகாசம் இருந்ததுன்னா 1 நிமிஷம் அடுத்த ஒரு 6 மாதத்திற்கான
ஒரு 3 பிரிசப்ட குறிக்கோள்களை இப்ப நீங்க எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த கேள்வி பதில் இருந்ததுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நான் பாஸ் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பா. இந்த கேள்வி இருக்கா? இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்குமா? இதை உபயோகிக்க போறீங்களா? இந்த 4th ஜனவரிக்கு ஆர்மி டாக் மாதிரி ஆகாது. சில ஹேபிட்ஸும் சரி, சில நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதும் சரி. இப்போ வந்து நம்ம அன்வான்ட்னு சில சமயம் தோணும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தேவையானதுன்ற மாதிரி இருக்கும். சில இது நம்ம ரொம்ப குறிக்கோளில் தெளிவாக இருந்தோம்னா குறிக்கோள் மாறிட்டே இருக்கும். காந்தி அடிக்கடி என்ன சொல்றாரு, குறிக்கோள்கள்ன்றது ஒரு எவால்விங் கோல் போஸ்ட்ன்றார். முதல்ல நான் ஹார்ட் ரீஜன்லேருந்து நான் வந்துட்டேன், அப்புறம் அடுத்தது நான் ஸ்ட்ரெயிட்டாக 13 பாயிண்ட் வச்சுக்க போதும். முதல்ல என் ப்ராக்டிஸ் ஸ்டெபிலைஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் குறிக்கோள். அடுத்த குறிக்கோள் யாத்திரா ஆரம்பிக்கும், அதுக்கு அடுத்த குறிக்கோள் ஹார்ட் ரீஜன் கிராஸ் பண்ணும், அதுக்கு அடுத்த குறிக்கோள், அதுக்கு அடுத்த குறிக்கோள், அதே மாதிரி போயிட்டே இருக்கும். போன பிறந்த நாள் என்பது அவர் என்ன சொன்னார், கோயிங் பியாண்ட் மர்ஜன் ஒரு புது குறிக்கோள் இருக்கும். அதுதான் கடைசி நான் நினச்சிக்கிறேன். ஒரு குருநாதர் சொன்னார், பாபுஜி வந்து சிலபஸை மாற்றிட்டாரு, இதுதான் ஆரம்பன்றார். யோ என்ன விளையாடாரு. அவர்களுடைய புது புது ஆன்மீக சிந்தனைகள் மாற 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 அது நமக்கு அவங்க கொடுத்துட்டே இருக்கு. அவங்களுக்கு ஹைரார்கிலேருந்து ரிவீல் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. என்னுடைய குறிக்கோளை நான் தெளிவாக இருக்கும்போது நான் பார்க்க வேண்டியது 2 விஷயம் தான். முதல்ல சொன்னேன், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல். செயல் ஒரு நாள் பண்ணலாம், ஒரு வாரம் பண்ணலாம், ஒரு நிமிஷத்தையும் முடியும். அப்படின்னா என்னுடைய செயலை வேகமாக முடிப்பதற்கு, என்னுடைய குறிக்கோளை சார்ந்த செயலை வேகமாக முடிப்பதற்கான திறன்கள், அறிவு திறன்கள், செயல் திறன்கள் உள்ளவை. அதை கேட்டாப்போ என் சிந்தனை மாற்றி நான் முதல் சொன்னேன், என்னுடைய சிந்தனையும் செயலும் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் தானா அது ஆற வரைக்கும் கொஞ்சம் லோயர் லெவல் கோல் வச்சு அது என்ன குறிக்கோள்றது அப்புறம் பதில் கிடைச்சதா கேள்வி? உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணீங்களா? இது ஐடி கார்டு காட்டு. நடக்கும். தொய்ந்து போவதும் உங்களுடைய சிந்தனை சார்ந்தது. எங்க உங்களுக்கு சிந்தனை வருது? தொய்ந்து போதல். ஏன் தொய்து போகுது? அதான் ஏன் தொய்து? உங்களுடைய சிந்தனையில உங்களுக்கே சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு குருநாதருக்கு தன் சிந்தனை மேல சந்தேகம் வருமா? ஏன் உங்களுக்கு வந்தது? அப்படின்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தில் உங்களுடைய சிந்தனை இன்னும் மேல வரணும். உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க யோசிப்பீங்க, இந்த நேரத்துல குருநாதர் விட்டுருவாரா? பல நேரங்களில் சார்ஜ் வர சொல்லுவார். உங்களெல்லாம் பல நேரங்களில் விட்டுணும்னு தோணும். ஆனால் அவர் வழியிலே குருநாதர் நான் கமிட் பண்ணிட்டேன். எனக்கு எவனும் மாற மாட்டேன்றீங்க, எவனும் செய்ய மாட்டேன்றீங்க, எவ்வளோ கோவம். இதான் மத்தியானம் இருக்கு நிறைய விஷயம் சொல்றேன். வேற ஏதாவது கேள்வி இல்லை? இப்போ ஒரு சின்னதாக நன்றி, அதை பாஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.